நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஹalleluya. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை, யார் அவன்? எவனோ எவன் நுகம் இருக்குதோ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நினிவேயை தலைமை ஸ்தானமாய் கொண்டு அசீரியன் கேம்ப் போட்டிருக்கிறான். அந்த அசீரியனுடைய நுகத்தை முறிப்பேன் என்று நமக்கு தெரியும். எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே அந்த நுகத்தி நிமித்தம் கதறின காரியம் ஏசாயா 37 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, இந்த வார்த்தையை முன்வைத்து கடந்த வெள்ளிக்கிழமையே இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். நான் சொன்னேன், இது செய்தியா உள்ள வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அதனால நாங்க ஸ்டாப் பண்ணாம கர்த்தர் சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து மீண்டும் செபித்து உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை இந்த வருஷத்தின் இந்த கடைசி மாதத்துல ஆமென் வந்திருக்கிற அன்பு உள்ளமே, கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உன் கழுத்துல உலகத்தினுடைய சத்துருவனுடைய நுகம் இருக்க கூடாது. அந்த நுகம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நுகத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம்னாலே நம்ம யாராயிட்டோம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அடிமை ஆயிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:30, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று. 29 என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல். பொதுவாகவே நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது இப்படி யாரும் ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பார்வோன் இஸ்ரவேல் மேல் நுகத்தை வைத்தது, எனக்கு இந்த செங்கல் செஞ்சு கொடுப்பியா அப்படிலாம் கிடையாது. அடி அவனை, ஒடுக்க அவனை, பிடி அவனை கொண்டு நுகத்துக்கு கீழே வச்சாங்க. யூசுவலா நுகத்தை இப்படிதான் வைப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய நுகம் மட்டும் எப்படி தெரியுமா அவர் ரிக்வெஸ்ட் பண்றார்? இங்க பாரு, என் நுகத்தை. ஆண்டவர் நுகத்துக்கு உட்பட்டவர்கள் யாரு கிடையாது? அடிமை கிடையாது. அதனாலதான் சொல்ற, நீ ஏன் நுகத்தை ஏற்றுக்கோ அப்படிங்கிறா. ஏன் ஆண்டவர் நுகத்தை ஏற்றவர்கள் அடிமை கிடையாதுன்னா, அந்த நுகத்துல இன்னொரு ஷோல்டர் யாருடையது இருக்கும் தெரியுமா? அவருடையது இருக்கும். இதை தவிர வேற எந்த நுகம் யார் மேல இருந்தாலும் அவர்கள் யாருக்கு அடிமை? அவர்களுக்கு அடிமை. தேவன் அனுமதிக்கிற நுகமே அல்லாமல் வேறே நுகம் நம்மில் காணப்படக்கூடாது என்பது நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஏக்கமும் விருப்பமுமாயிருக்கிறது. எனவேதான் இந்த நாளிலே சபைக்கு, என்னை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை தருகிறார். இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இது செய்ய வல்லவர் இதை சொல்லுகிறார். இதை சொல்லுகிறவர் யார்? 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீடிய சாந்தமும். அடுத்து என்ன வார்த்தை தெரியுமா? மிகுந்த, கிரேட் இன் பவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். தேவனால இந்த நுகத்தை முறிக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க. பல நேரத்தில் நம்முடைய ஏக்கமும் நம்முடைய புலம்பலும் நம்முடைய கண்ணீரும் தாவீதினுடைய ஒரு ஏக்கத்தின் ஒரு வேதனையின் வெளிப்பாடாய் தான் காணப்படும். தாவீது சங்கீதம் 42:9, சங்கீதம் 3:2 எப்படி சொல்லுவார்னா, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும். மீண்டும் அதை 43:2 அதுதான் சொல்லுகிறார். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன்
துக்கத்தோடு. நான் எதுக்கு துக்கத்தோடு போகணும்? நான் ஏன் அவரால் ஒடுக்கப்படணும்? இது பல நேரத்துல உண்மையாகவே நான் ஏன் இப்படி துக்கத்தோடு தெரியணும்? அவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சத்தியத்தை இந்த நாளில் அறிந்து கொள்ளுங்கள். லேவியராகமம் 26:13 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தருடைய விருப்பம் நம்ம மேல எந்த நுகமும் இருப்பது அல்ல. கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை, லேவியராகமம் 26:13, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? கொஞ்சம் நிமிர்ந்து சொல்லுங்க. அப்போ சாத்தானுடைய விருப்பம் என்ன? 13 வருடம் ஒரு ஸ்திரீய எவ்வளவு வேணும்? சாத்தானுடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எது சாத்தானுடைய விருப்பமோ அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது ஆண்டவருக்கு விருப்பமோ அது சாத்தானுக்கு. நம்முடைய வாழ்க்கையில யாருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும்? சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். அவள் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாது. இயேசு வந்தார். இயேசு வந்ததும் அவளை தொட்டு நிமிர்ந்து, அவள் நிமிர்ந்து பிரைஸ் தி லார்ட் சொன்னதும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதாவது கட்டுக்குள் இருந்து நாம் பாடும் 1000 கட்டுக்குள் அடிமைத்தனத்தில் இருந்து வேறொருடைய நுகத்துக்கு கீழே கழுத்தை கொடுத்துட்டு நாம் பாடும் 1000 பாடல்களை விட அவரால் விடுவிக்கப்பட்டு நாம் சொல்லும் ஒரு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப தேவனுடைய விருப்பம் என்பது உன் மேல அசீரியனுடைய, எகிப்தியனுடைய, பாபிலோனுடைய அல்லது பிசாசினுடைய, அதெல்லாம் சேர்த்தம் டீட்டெயிலா சொன்ன இருக்கக்கூடாது. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், நிமிர்ந்து நடக்க பண்ணின. நம்ம பிள்ளைங்க கூனி குறுகி போகிறத நாம பார்க்க விரும்புவோமா? கண்டிப்பா மாட்டோமே. நம்ம அதை விரும்பவே மாட்டோமே. ஏங்க, கொஞ்சம் நம்ம கூணு விழுந்து நடந்த மாதிரி நடந்தாலே கொஞ்சம் நிமிர்ந்து நட. தகப்பன் மாறலாம் பசங்கள்லாம் அப்படியே கூணு விழுந்து நடந்தாருன்னா நேர பிடிச்சு முதுகுல ஒரு அடி நிமிர்ந்து உடனே அவன் இப்படி போவான். வெளியே போனதும் எப்படி போவான்? நம்ம சரீரத்துல கொஞ்சம் அப்படி கூணு விழுந்தா கூட அது 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 பெற்றோரால பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூனி குறுகி சத்துரு நுகத்தை வைத்து நிமிரக்கூடாது, நிமிர விடக்கூடாது. இது அவனுடைய நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினதற்கான காரணம் என்னவென்று உபாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியும், இஸ்ரவேலர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். எந்த நுகமானாலும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அந்த நுகத்தை கர்த்தர் முறித்து நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ண இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். நான் இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றா நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் ஆவியானவர் கடந்த நாளிலே பேசிக் கொண்டிருந்தார். சற்று கவனமாய் கேளுங்கள். யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் என்கிற தெளிவு நமக்கு மிக மிக தேவை. யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள்.
கர்த்தர் மோசை அனுப்புகிறார். மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளையும் கர்த்தர் காண்பித்த அடையாளங்களையும் எல்லாம் முன்வைத்து விட்டு, கர்த்தர் உங்களுடைய நீங்கள் படு உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொன்னபோது யாத்திராகமம் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தலை குனிந்து தொழுது கொண்டார்கள், விசுவாசித்தார்கள், தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இப்ப ஜனங்க யாரா இருக்கிறாங்க? இப்போ அந்த வசனத்தை வச்சே சொல்லுங்க. அந்த ஜனங்க இப்ப யாரா இருக்கிறாங்க? விசுவாசிங்க. விசுவாசி யாரு? விசுவாசி யாரு? விசுவாசிக்கிறவன் விசுவாசி. விசுவாசிக்கிறவன் விசுவாசி. விசுவாசி யாருன்னு மெம்பர்ஷிப் ஃபார்ம்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. விசுவாசிக்கிற இப்ப இவங்க யாரு? விசுவாசிக்கிறாங்க, தொழுது கொள்ளுகிறார்கள். யாரை தொழுது கொள்ளுகிறார்கள்? தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடப்பிக்கிறது நாம நினைக்கிறது மாதிரி இருக்காது, ஆனா நடக்கும். இப்ப பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் சொல்றார், நாங்கள் ஜனங்களை ஆராதிக்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி ஜனங்களை போக விடுங்கிறார். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? போக விட மாட்டேன் மாத்திரம் இல்ல, இவர்கள் மிருகங்களுக்கு கொடுத்த வக்கியோலம் கொடுக்காம வேலையும் ஜாஸ்தியாக்கி நெருக்கத்தை கொடுத்த போது இஸ்ரவேலின் தலைவர் என்ன செய்தார்கள் என்றால் 5வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, இங்கதான் நம்ம பிரச்சனை பண்றோம். நாம் யாரிடத்தில் கேட்கிறோம்? நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் நுகத்தை முறிக்கிறது யாரு? நுகத்தை முறிக்கிறது கர்த்தர்னு நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். ஆனா நம்ம சத்தமிடுறது, நாம முறையிடுறது, நாம அழுறது யாரிடத்தில் இருக்கிறது? டைம் ஆச்சு நினைக்கிறேன். யார்கிட்ட இருக்கு? யாரிடத்தில் முறையிடுகிறோம்? ஆமென். யாரிடத்தில் முறையிடுகிறோம்? விசுவாசிக்கிறார். நீ நேத்து வர விசுவாசிக்கல, நீ போய் சத்தம் போட்ட ஓகே விடு. இன்னைக்கு விசுவாசிச்சு நீ கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார்னு விசுவாசிக்கிற, கர்த்தர் விடுதலை தருவார் என்று விசுவாசிக்கிற. ஆனா நீ போய் சத்தமிடுவது, நீ போய் கை நீட்டி நிற்கிறது, நீ போய் அபயமிடுவது. நம்ம கிட்ட ஒருத்தங்க ஒரு காரியம் சொல்லி நாம் அவங்களுக்காக செய்ய முழு மனசோடு வரும்போது அவங்க அதே காரியத்தை இன்னொருத்தங்க கிட்ட சொல்லி செய்வீங்களான்னு கேட்கும்போது அது நம்மளை அசிங்கப்படுத்துறது இல்ல? நான் சொல்றது புரியுதா? இவர்கள் பார்வோனிடத்தில் முறையிட்டார்கள். இவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. பார்வோனுக்கு அழுகையை கண்டு இறங்குற மனம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா பார்வோனுக்கு நுகத்தை வைக்க மட்டும்தான் தெரியும், நுகத்தை எடுக்க தெரியாது. அது இரக்கம் உள்ளவருக்கு மட்டும்தான் முடியும். பார்வோன் முகத்தை மறைச்சானா அவன் திருப்ப மாட்டான். ஆனால் என் ஆண்டவர் இமைப்பொழுது முகத்தை மறைத்தாலும் உருக்கமான இரக்கத்தாலே சேர்த்து கொள்ளுகிறவர். இவங்க போய் என்ன சொல்றாங்க தெரியுமா? உமது அடியாருக்கு. மோசே போய் பார்வோனிடத்தில் என்ன சொல்லுகிறான்? 5:1 பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை. ஆனா அதே ஜனங்கள் இப்பொழுது பார்வோனிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உமது அடியார். ஒரு காரியம் தெரியுதா? நம்ம மேல யார் நுகம் இருக்குதோ அவங்க கிட்ட போய் நிற்போம். இந்த நுகம் தான் உடையணும். நான் எதுனால யார்கிட்ட தான் போய் நிக்கணும்?
கர்த்தர்ட்ட தான் போய் நிக்கணும். எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நான் உடனே யார்கிட்ட திரும்ப திரும்ப போறேனோ அந்த நபருடைய நுகம் நம்ம தோள்ல இருக்கிறது. அந்த நபருடைய நுகம் நம்ம தோள்ல இருக்கிறது. ஹalleluya. யார்கிட்ட போகிறோம்? இவன் போகிறான். இவர்கள் போய் கேட்கும் போது 17வது வசனத்துல, அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள், சோம்பலாயிருக்கிறீர்கள், சோம்பலாயிருக்கிற, திரும்ப திரும்ப சொல்றான். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஓன் வலி அவரை தவிர வேற ஒருத்தருக்கும் புரியாது. உன் வேதனை அவரை தவிர வேற ஒருத்தருக்கும் புரியாது. அவன் அதுல கொஞ்சம் கூட, நீ இவ்வளவு சத்தம் போட்டியே, உனக்கு ஏதாவது நடந்துச்சா? உனக்கு ஏதாவது வாய்க்கப்பட்டுச்சா? இல்ல. யார்கிட்ட யாரெல்லாமோ ப்ளீஸ் பண்ண பார்த்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலையில வந்து நிக்கிறோம். என்ன நடந்துச்சு அந்த நபர்களால? அந்த நபர்களால என்ன நடந்துச்சு? என்ன வாய்க்கப்பட்டுச்சு? ஏதாவது நீ விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, நீ நேற்று சொல்லி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உனக்கு சிறுமையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறார். இப்படி இருக்க நீ இன்னும் கர்த்தரை நோக்கி பார்க்க. இந்த சத்தம் போட்டு இதை நீ அவர்கிட்ட பண்ணியிருக்கலாம்ல. நேரா போய், ஆண்டவரே நாங்கள் உமது அடியார், ஆண்டவரே ஆண்டவரே இப்படி இருக்குது ஆண்டவர், இந்த முறையிட்டா இப்படி புலம்பி இருந்தா அந்த ரட்சிப்பு தாமதித்திருக்காதே, சீக்கிரம் நிறைவேறி இருக்குமே. நம் தேவனுடைய நாமத்துல ஒன்று என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே. அவர் கோபப்பட்டாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடி. பார்வோன ஜெபத்தை கேட்கிறவரா முன்னிறுத்தி போயிருந்து உமது சத்தமிட்டு, ஐயா பார்வோனே சத்தமிட்டு உமது அடியாருக்கு அடிக்கிறாங்க, அடிக்கட்டும், அடிக்கிறாங்க, ஒண்ணுமே நடக்கல. இப்ப திரும்பி வரும்போது வழியில யார் நிக்கிறா? மோசே ஆரோன் நிக்கிறாங்க. இவங்களுக்கு யார் மேல இப்ப கோபம் வருது தெரியுமா? மோசே ஆரோன் மேல. கேட்டது யார்கிட்ட? பார்வோன்ட்ட. கோபம் யார் மேல? சபை மேல. ஆமே. கேட்டது யார்கிட்ட? ஆமே. கோபம் யார் மேல? ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர் மேல. போன வாரம் ஆண்டவர் இப்படி வார்த்தை தந்தார், இந்த வாரம் எங்க போய் ஐயான்னு நின்னீங்க? எங்க போய் ஐயா நின்னீங்க? எங்க போய் நிக்கிறோம்? யார்கிட்ட போய் நிக்கிறோம்? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நான் சொல்லி யாதொரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ உண்டு பண்ண வேண்டாம் என்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை விசுவாசித்து தொழுது கொள்ளுகிற தேவ பிள்ளையே, நீ ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக போய் நின்று எனக்கு அது செய்யுங்க இது செய்யுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ? இயேசு என்கிற பெயரில் ஒரு விக்கிரகத்தை எடுத்து வைத்தாலும் அது விக்கிரகமே. நுகம் மாறணும்னா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் இந்த பூமியில வேற எங்கேயும் பார்க்க வைக்கவில்லை. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது. இயேசுவுக்கு இயேசு என்கிற ஒரு போட்டோ வச்சுட்டு போய் இப்படி நிக்காதீங்க, கிடைக்காது. ஒரு சிலுவைய அப்படி வச்சுட்டு நிக்காதீங்க, அது எந்த சிலுவைன்னு நமக்கு தெரியாது. 3 பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க. 3 பேரை சிலுவையில் அரைஞ்சாங்க. யாரெல்லாம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம இவ்வளவு நாள் முன்னாடி வச்ச சிலுவை அந்த கைவிடப்பட்ட கள்ளனுடைய சிலுவை இருந்திருந்தான். சிலுவை என்பது ஒரு அடையாளம். சிலுவை என்பது அடையாளம். இயேசு ஒருவரே அற்புதம், அதிசயம். அவர்தான் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு.
அவரை கூப்பிடுங்க, அவரை பாருங்க. அதான் நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது பரலோகத்தில் கண்கள் அப்படி ஏறிடுங்க. அவர் ஜீவன் உள்ளவர். நாம் யாரை தேடுகிறோம்? யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? யாரிடத்தில் கேட்க வேண்டும் தெரியுமா? நமக்காக பரிதபிக்கிறவரிடத்துல. பார்வோனுக்குள்ள இந்த பரிதபிக்கிற இருதயம் கிடையாது. நமக்காக பரிதபிக்கிறவரிடத்துல. அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உபாகமம் 26 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இவர் யார் தெரியுமா? இவர் பரிதபிக்கிறவர். பரிதபிக்கிறவர். உபாகம் 32-36 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல பரிதாபப்படுவார். ஒருவரும் இல்லை என்று காணும்போது. இதான் என் ஆண்டவருடைய பரிதாபம். கம்பேஷன், சிம்பதி, அனுதாபம்னு சொல்லுவாங்க. அனுதாபம். ஓசியா 11:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், செபோயிமை போலாக்குவேன். அடுத்த வார்த்தை, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. My compassion overflows அப்படிங்கிறார். அது பொங்குது. நான் செய்த செயலை வைத்து பார்த்தால் கர்த்தர் கைவிட்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பரிதாபங்கள் பொங்குது. அப்படி பொங்குறதுனால கையை விடலான்னு அவர் நீதியின்படி கையை விட்டுருக்கணும். கையை விடலாம் அப்படின்னா பிளான் பண்ணி கையை எடுக்கலாம் பார்க்கிறார், கையை விட மாட்டேங்கிறார். எத்தனை இடத்துல என்ன அவர் கை விட்டுருக்கணும் தெரியுமா? எனக்கு தெரியும். இந்த இடத்துல அவர் என் கையை விட்டுருக்கணும், ஆனா விடல. ஏன்னா அவருடைய பரிதாபங்கள். சிம்பதி. என்ன சிம்பதி தெரியுமா? நான் இவன் கையை விட்டா இவனுக்கு, எனக்கு அவரை தவிர யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். அதனாலதான் நான் கையெடுத்துட்டேன்னா அந்த காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் தேடி போக காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆடு ஏதோ நினைச்சு போயிட்டு, ஆனா அது ஏன் கீழே இல்லைன்னா அது சீக்கிரம் செத்துருமே. சரி, அது போய் வாழ்ந்துட்டுன்னா ஓகே, வாழ தெரியாது. சரி, நான் கையை எடுத்துறேன்பா, உன் இஷ்டப்படி வாழு. இல்ல, வாழ்ந்துட மாட்டோம் நம்ம. அதான் அவருடைய சிம்பதி. அதனாலதான் எங்கெங்கல போறோமோ அங்கெல்லாம் அணைக்கட்டி முள்ளுகளை வைத்து மதிலை எழுப்பி நம்மை திரும்பிய இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறது. நம்ம மேல அவருக்குண்டான சிம்பதி. எசேக்கியேல் 16:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருந்ததில்லை. இதுதான் அவருக்கு தெரியும். உனக்காக பரிதபித்து, ஒரு ஆள் உனக்காக பரிதபித்து, நீ தனிமையில் இருந்த போது ஒரு ஆள் பரிதபித்து வந்து உன் கூட இருக்கணும்னு நினைக்கல. நீ கஷ்டப்பட்ட போது ஒரு ஆள் உனக்காக பரிதபித்து உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கிறது இல்ல. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய. அதனாலதான் சொல்றேன், என் உள்ளம், என் பரிதாபங்கள் எனக்குள்ள, my compassion overflows, அது பொங்குறதுனாலதான் எப்ராஹிமே
உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 51:19 இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. நல்ல கவனமா கேளுங்க. அப்ப நமக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு தான் தெரியும் எனக்கு சம்பவித்தது என்ன. சொல்லிட்டு சொல்லுகிறார், உனக்கு பரிதபிக்கிறவன் யார்? பாழ்கடிப்பு, சங்காரம், பஞ்சம், பட்டயம் வந்துச்சு. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? இவ்விரண்டு உனக்கு சம்பவித்தது. என்ன நடந்துச்சு? 18 அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அடுத்து அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. உனக்கு என்ன சம்பவித்தது அவருக்கு தெரியும். உனக்காக பரிதபிக்கிறவன் யார்? ஏன் நடத்த ஒருத்தர் இல்ல? ஏன் எல்லாரும் விட்டு விட்டு போனாங்க? உன்னை குறித்த பரிதாபம் யாருக்குள்ளேயும் இல்ல. அதாவது உண்மையான பாசம் இருக்கிற இடத்துல பரிதாபம் இருக்கும். இந்த பரிதாபங்கிற வேட தப்ப புரிஞ்சுக்க கூடாது. அந்த அனுதாபம், ஐயோ, அதனாலதான் ஆண்டவர் விடலங்க. ஆண்டவர் விடுறதுக்கான நிறைய காரியத்தை நம்ம செஞ்சு வச்சோமே. ஆண்டவர் விடுறதுக்கு தானே நம்ம செஞ்சதை பார்த்தா ஆண்டவர் விட்டுருக்கணும். ஆனா என்னன்னா, பிதா கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்தார் இயேசு. அவர் கைவிடப்பட்டார். நம்ம செய்த செயல் எல்லாமே கைவிடுவதற்கான செயல். ஆனா நம்மளை கைவிடல. இந்த அன்பை எனக்கு சொல்ல தெரியல, விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை உம் அன்பை. ரீசன் என்னன்னா பரிதாபம். பரிதாபம். இயேசுவை கைவிட்டாலும் இயேசு திரும்ப அந்த கையில அவருக்கு தம்மை கொடுக்க தெரியும். என்ன கைவிட்டா எனக்கு கொடுக்க தெரியாது. அவரை மட்டும், அதாவது நீ ஏன் ஆண்டவரை இவ்வளவு இறுக பிடிச்சிருக்கிற? ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் மட்டும்தான் சர்வ வல்லவர். ஆனா இந்த நாள்ல என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான், ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சார்? என்ன செஞ்சார்ன்னு கேட்டா, செய்யறதெல்லாம் விடுங்க, எனக்காக அனுதாபப்பட்டார். எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட இருந்தா, என் கை கொடுக்க, எனக்கு கை கொடுக்க ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி, எனக்கு இது போதும்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் 22வது வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், நீக்கி போடுகிறேன். இந்த நுகம் இனி உன் கையில் இராதபடிக்கு உனக்காக பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா. 23 உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு என்று சொல்லி, அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்களுடைய டைம் பாஸே யாருதான்? நம்ம தான். நம்மளை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க, ஆனா அவங்க ஃபங்க்ஷன் வைக்கிறதே நம்மளை பத்தி பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. சாப்பிட்டுட்டு சிலர் போக மாட்டாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க, நம்மளை அனுப்பி விடுவாங்க. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, எதுக்குன்னு நம்மளை அனுப்பி விட்டுட்டு திரும்ப பேசுறதுக்கு. நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி. என்ன வேடுங்க அது? தரை. உன்னை தரையில போட்டாங்க.
இவைகள் உனக்கு சம்பவித்தது. ஏன்னா உன்னை தேட்டுறதுக்கு யாரும் இல்லை. உனக்கு கை கொடுத்து நீ ஏமா தரையில கிடக்கிற, தூக்கி விட யாரும் இல்லை. ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க நினைச்சிருந்தா உன்னை தூக்கி விட்டுருக்கலாம், உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்க நினைச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார், ஒருத்தர் இல்லை, ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னு வர இடத்துலதான் கர்த்தர் ஆகிய உன் ஆண்டவர். அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை அப்படியே அப்படியே 2 கைகளை உயர்த்தி, எல்லாரும் வைக்க நான் கம்பல் பண்ண மாட்டேன். நான் ஒரு வார்த்தை இதை சொல்லக்கூடாது. ஆனா நான் ஏன் இப்படி சொல்ல வைக்கிறேன்னா, இப்படியெல்லாம் நான் வசனம் படிக்கும் போது எப்படி தெரியுமா செய்வேன்? அப்பா, என் கையிலேருந்து இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்துருங்கப்பா. இப்ப யாரெல்லாம் ஜெபம் பண்ண விரும்புறீங்க அவங்க மட்டும் 2 கையை அப்படி உயர்த்தி இந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை. உங்களுக்கு தெரியும்லப்பா, இவ்விரண்டும் சம்பவித்தது. உன்னை நடத்துவார். அவர் கதறாரு, என் மகளை நடத்துறதுக்கு யாருமே இல்லை, அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை, அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. தத்தளிப்பின் பாத்திரத்தை இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக உங்க பாதத்தை பிடித்து சொல்லுகிறேனப்பா, இந்த வசனத்தை இவர்கள் மேல விதைத்து சொல்லுகிறேன். நீங்க பாருங்கப்பா, இவர்களை நடத்த ஒருவரும் இல்லை, இவர்களை கை கொடுத்து அழைக்க ஒருவரும் இல்லை. இந்த கையில் இருக்கிற இந்த தத்தளிப்பின் பாத்திரம் இப்பொழுது நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. ரட்சிப்பின் பாத்திரம் கொடுக்கப்படுவதாக. என் தேவன் பரிதபிக்கிறவர். 3 நாட்கள் இயேசுவோடு கூட இருந்த ஜனங்களை சீஷர்கள் அனுப்பிவிடுங்கள் சொல்லும் போது மத்தேயு 14:15-32 இயேசு சொல்லுகிறார், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படிலாம் அனுப்ப முடியாது. என் ஆண்டவர் யார்? அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அனுதாபப்படுகிறவர். என் மேல் ஆண்டவருக்கு நிறைய சிம்பதி உண்டு. ஆமென். இல்லைன்னா விட்டுருப்பாரு. எத்தனை பேர் சொல்லுங்க விடல? விட்டு கொடுக்கலை, விட்டு கொடு. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த மனுஷ உதவல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே. ஆமென். சாத்தான் கை glory விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு, கலங்கின கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் அற்புதம் செய்பவராய் என்னை ஆட்சி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலோ விட்டு கொடுக்கலையே.
சாத்தான் கையில, மனுஷ கையில். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உபாகமம் 26:7 வாசியுங்கள் வேகமாக. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ. கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு. கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு. நல்ல கவனமா கேளுங்க. உங்களுக்கு உதவ யாரும் இல்லை, கை கொடுக்க யாரும் இல்லை. பொதுவாகவே இவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுடைய சத்தத்தை யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்க. பர்திமேயு சத்தம் போட்டதை ஸ்டாப் பண்ணாங்க. ஆமென். அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இப்படி பேசுறது மட்டும் அந்த பேரண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க பேசலாம்னு கேட்டிருந்தா பேசியிருப்பாங்க. எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. உங்களை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நிறைய பேசுவாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆண்டவர் யார் தெரியுமா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்ன ஆவலாம், அவனுக்கு முகத்தை மறைக்காமலும். எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்கள் சத்தத்தை, ஆகாரின் சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கவில்லை, ஆண்டவருக்கு கேட்டது. அன்னாளின் சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. எசேக்கியாவின் சத்தம் ஏசாயாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பவுலின் சத்தம் அனனியாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பர்திமேயுவின் சத்தம், அவன் எதற்காக அழைக்கிறான் என்கிற சத்தம். சத்தம்னா நாய்ஸ் கேட்கும், அந்த நாய்ஸ் கிடையாது. அந்த நாய்ஸுக்குள்ள இருக்கிற வாய்ஸ், அது என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பர்திமேயுவின் சத்தம் சீஷர்களுக்கு, நான் இந்த சொல்ற நபர்கள் எல்லாம் சத்தம் கேட்க வேண்டியவர்கள். ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி. ஏலி யாரு? ஆசாரியர். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதா. ஆமென். அனனியா யாரு? சீனியர் தேவ மனுஷன். சீஷர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாருக்கும் கேட்காம போகும். பாஸ்டர்ஸுக்கு கேட்காம போகும், பேரண்ட்ஸுக்கு கேட்காம போகும். ஆனா அவர் அறிவா. நான் கூப்பிட்டு அவருக்கு கேட்குமா? கேட்கும். ஏன்னா அவருக்கு என் மேல என்ன இருக்கு? சிம்பதி இருக்கு. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, என் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறா. உலகம் என் நிலைமையை பார்த்து பரியாசம் பண்ணும் போது பரலோக தேவன் நான் இருக்கிற நிலைமையை பார்த்து கேட்கிறார். கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் எங்களை பார்த்துன்னு ஒரே லைன்ல சொல்லி இருக்க வேண்டியதான? இல்ல, டீட்டெயிலா பார்க்கிறார். இவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, அவர் எதை எதை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க. உங்க சிறுமையை பாப்பா, உங்க வருத்தத்தை பாப்பா, உங்க ஒடுக்கத்தை பார்ப்பார். கூட ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. அதை பார்த்தார், சிறுமையை பார்த்தார். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்தாலே அடுத்து வேண்டாம். நேத்து சென்னையில முந்தானத்து சென்னையில் இருக்கும்போது ஒரு சகோதரர், அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து இந்த காலில் ஆப்ரேஷன். அப்போ அந்த பகுதியை வந்து என்னை வெட்டி இருக்கிறாங்களோ ஏதோ சம்திங், அதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்கன்னா, வேண்டாம் 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 வேண்டாம், ஏன்னா அதை பார்த்துட மாட்டேன், நான் பார்த்துட மாட்டேன். நம்மளால பார்க்கவே முடியாது, சில காரியங்களை வந்து பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் பார்ப்பார். அவர் எதுக்கு பார்க்குறாரு தெரியுமா? அதை மாத்துறதுக்கு. நம்மளால பார்க்க முடியாததுனால நம்ம என்ன செய்வோம்? நம்ம கண்ணை மாத்துவோம். அங்க முடியாது. நமக்கு சிறுமையை பார்த்து
வருத்தத்தை பார்த்தார், ஒடுக்கத்தை பார்த்தார். சொல்லுங்க, என் கஷ்டத்தை பார்த்து, என் பலவீனத்தை பார்த்து, நிந்தையை பார்த்து, என் தனிமையை பார்த்து, என் வியாதியை பார்த்து, நான் திக்கற்று இருப்பதை பார்த்து, எனக்கு யாரும் இல்லை என்பதை பார்த்து எனக்காய் பரிதபிக்கிறவர் அவர் பார்த்து 8வது வசனம், எங்களை பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் பயங்கரங்களினாலும் அவர் பார்க்க இங்க அற்புதம் என்ன ஆயிட்டே இருக்கு, கூடிட்டே இருக்கு. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட. நல்ல கவனமா கேளுங்க, இந்த வார்த்தையை கவனிங்கள். கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பார்க்கணும்னா கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் கேட்கணும்னா நம்ம நோக்கி கூப்பிடணும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. திருப்பி அந்த லைனை சொல்றேன். கர்த்தர் பார்க்கணும்னா கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் கேட்கணும்னா நாம நோக்கி கூப்பிடணும். யார நோக்கி கூப்பிடணும்? அந்த கர்த்தர் யார்? பரிதபிக்கிறவர். இருந்து கதை கேட்க கூடாது. அந்த வேர்டை பிடிக்கணும். அற்புதம் செய்கிறவர் உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. அடுத்தவர் அதான் செய்ய போறார். ஆனா அவர் யாருக்கு அற்புதம் செய்யணுமோ அவங்க மேல அவர் என்ன படணும் தெரியுமா? அதனாலதான் கர்த்தர் சொன்ன, எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன். இனி போய் பார்வன்ட்டு எல்லாம் முறையிடக்கூடாது. யார்கிட்டையும் போய் சத்தம் போடக்கூடாது. கை நீட்டி நிக்க கூடாது. அப்பா நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும். அதன் அர்த்தம் என்ன? இதுல முறியாத எந்த நுகமும் கிடையாது. எந்த நுகமானாலும் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை அவர் முறித்து போடுவார். வெண்கல கதவானாலும் முறிக்கப்படும், இருப்பு தாழ்பானாலும் முறிக்கப்படும். நல்ல கவனிங்க, எப்பொழுது நுகம் முறிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஒரு புறப்பாடு உண்டு. அதுதான் எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்னா என்ன? நம்ம யாத்திரை மலையாளத்தில் புறப்பாடு இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருந்து கூட்டமா குடும்பமா ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்று சொல்லலாம். இப்ப இஸ்ரவேல் நிலைமை வச்சு சொல்றேன். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு செல்லுதல், ஒரு புறப்பாடு. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை நோக்கி நாம் புறப்பட்டு போக கூடாதுன்னு சில நுகத்தை அசீரியன் வைத்திருக்கிறான், எகிப்தியன் வைத்திருக்கிறான், பாபிலோனியன் வைத்திருக்கிறான். நீ நோக்கி கூப்பிடு. கர்த்தர் அந்த நுகத்தை உடைத்து உன்னை குடும்பமாய் புறப்பட பண்ணி அடுத்த வசனம், எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து புறப்பட பண்ணிட்டு எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோன்னு சொல்லல, அழைத்து வந்து. அதன் அர்த்தம் என்ன? உன்னை புறப்பட பண்ணுகிறது கர்த்தரானா உன்னை அலைந்து திரிய விட மாட்டா. உன்னை எங்க அழைச்சிட்டு போனமோ அங்கே அழைத்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து, அந்த தேசம் இல்ல, இவ்விடத்துக்கு அழைத்து வந்து. அதன் அர்த்தம் என்ன? எந்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். அதனாலதான் ஏசாயா 52:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் தீவிரித்து
புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. ஓடி போவதில்லை. 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புறப்படுங்கள், 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 புறப்படுங்கள் அப்படிங்கிறார். போங்கள், அவ்விடம் விட்டு போங்கள். ஆனா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. என்ன இதன் அர்த்தம்? அவர் தான் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை சொல்றாரு புறப்படுங்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு ஸ்பீடு காட்டாத. அதன் அர்த்தம் என்ன? 2 விதத்துல புறப்பாடு இருக்கிறது. ஒன்று ஓடி போறது, ஓடி போறது. மோசையின் வாழ்க்கையில் இந்த 2 புறப்பாடு இருந்துச்சு எகிப்திலிருந்து. முதல்ல மோசே எப்படி புறப்பட்டான் தெரியுமா? ஓடி போனான், திருப்பி கொண்டு வந்தார். நெஞ்ச நிமித்திட்டு போ, எல்லார் கண் காணப்போ, வெறுமையா இல்ல பலத்த கையுடனே போ. நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவள். தீவிரித்து ஓடி போவது போல ஓடி போவது இல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு புறப்பாடு வரும்போது புரிந்து கொள், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை ஆமென் சொல்றவங்க. அல்லேலூயா. அதனாலதான் அதை அனுமதிக்கவே மாட்டார். மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் இங்கதான் ஆண்டவர் நிக்க, ஒழுங்கா அப்படி நீ ஆராதிக்க கூடாது மோசே. நீ எப்படி வந்து அங்கிருந்து ஓடி வந்த வராத, நீ போ, நான் கூட்டிட்டு வருவேன். நீ இப்போ நிறைய இடத்துல இருந்து நம்ம ஓடுறோம், திருப்பி அங்கதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிற. அப்படியெல்லாம் வரக்கூடாது மோசே. நீ பார்வோனுக்கு பயந்து ஓடுகிறவன் என்று அறியப்படக்கூடாது. ஆமென். பார்வோனை ஜெயித்து வந்தவன் என்று அறியப்பட வேண்டும். நுகத்தை ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 52:4 பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனாங்க. எதுக்கு போனாங்க? அடிமையா இருக்க போகல, தங்கும்படி போனாங்க. தங்கும்படி போன இடத்துல தான் அடிமையாக்கிட்டாங்க. எகிப்தியன் அடிமையாக்குனது மட்டுமல்லாமல் அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? இன்னொருவர் நுகத்து கீழே இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணு செய்ய முடியாது. வேறொரு அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே மாட்டிட்டேன்பா, என்னால நிமிர முடியல. அதுதான் நோக்கி கூப்பிடு. நீ நோக்கி கூப்பிட்டேன்னா, அன்று இஸ்ரவேலை ரட்சிக்க மோசையை அனுப்பினவர் நமக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். அபிஷேகத்தினால என்ன முடியும்? நுக முடியும். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்தினாலே நுகம் முடியும். நோக்கி கூப்பிடு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டால், இயேசுன்னு சொன்னாலே ஆவியானவர் ஆக்டிவ் ஆயிடுவார். ஹல்லேலூயா. எல்லா நுகத்தையும் கர்த்தர் முறித்து புறப்பட பண்ணி அலைந்து திரிய விடல. இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7:10. 2 சாமுவேல் 7:10. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் இன்னொரு இடத்துல அல்ல, நான் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும். அடுத்த வார்த்தை கவனிங்க. இனி எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போல, இதுவரை நடந்துச்சுல, அப்படி இனி நடக்க கூடாது இருக்கும்படிக்கு நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இது யாரை குறித்து சொல்லுகிறார்? சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க.
உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு போதும். இப்ப யாருக்கு சொல்றார்? எப்ப நமக்கு சொல்லுவார்? இப்போதும். அதன் அர்த்தம் என்ன? அன்னைக்கு என்ன செஞ்சாரோ அதை இன்னைக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. மகன் 10வது வசனத்துல இருக்கிற நிலைமையில தான் நம்ம இருந்தோம். அலைந்து சிறுமைப்பட்டு கர்த்தர் சொன்னார், நான் உங்களை கொண்டு வந்து ஏற்படுத்தி கொண்டு வந்து இனி அலையக்கூடாது, இனி சிறுமைப்படாது இருக்கும்படி நாட்டினேன் சொல்லிட்டு, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு சொல்றது யாரு? இங்க வந்து தாவீதுட்ட சொல்றது யாரு? நாத்தான். ஆனா அதை எப்படி சொல்ல வைக்கிறார் தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன். நம்ம நிறைய சொல்லுவோம், இல்ல, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ அலைந்து தெரிவது இல்லை. இதற்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உன் மேல் இருக்கிற உன்னை சிறுமைப்படுத்தினவனுடைய நுகத்தை முறித்து, நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையாய் காண்பித்து தந்து நோட் பண்ண வைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு. இந்த வார்த்தையை தங்களுக்கான ரேமாவாய் எடுத்துக் கொள்ளுகிறவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இது உங்கள் சாட்சியாய் மாறும். உங்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படுகிறது, நுகம் முறிக்கப்படுகிறது, கட்டு அறுக்கப்படுகிறது. கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே கர்த்தரே உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். உங்கள் லைஃப்ல ஒரு எக்ஸோடஸ், ஒரு புறப்பாடு உண்டாக போகிறது. அது தீவிரித்து ஓடி போகிற அனுபவம் அல்ல. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருக்கிறார். சத்தமாமேன் சொல்லலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நேரம் அதிகம் ஆகிவிட்டது. இருந்தாலும் ஒரு 5 minutes. ரொம்ப டைம் ஆச்சுன்னா நீங்க போகலாம். மற்றவர்கள் ஒரு 5 நிமிடம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாம் ஏற்கனவே ஆராதனை வேளையிலே பாடின பாடல், உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும். விடுதலையோடு ஆர்ப்பரி, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கூடினோம். சேரே மாமலரோ ஆவியா, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருவே, என்னை நிரப்பிட எப்போது. உம்மை ஆராதிக்க ரேமலதுடரமா சந்தனலரியாந்தனரா, ஆமென். உம்மை ஆராதிக்க கூடினோம். ரேமாமா செலரே க்ளோரி, உம்மை ஆராதிக்க கூடினோம். இடரமாமா செலரே மரமரா, ஆமென். உன்னத பலத்தால் மூடிடும், ஆத்தும தரிசனம் தந்திடும். ஓ, உம்மை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடினோம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் அழியட்டுமே.
உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை வியாதிகள் இப்போது உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து அவன் நுகத்தை முறித்து ஓ உன் கட்டுகளை அறுப்பேன். ஊடாரா சத்தா லக்கா ரேமா தூடா அழியட்டுமே உம்மை ஆராதிக்க கூடினோம். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஓரலமாம சேரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடினோம். ஏரே மாமா தூடாராலே ரத்தத்தினாலே அவருடைய வல்லமையினால் எல்லா நுகங்கள் முறியட்டும், எல்லா கட்டுகள் உடையட்டும். உன் சிறுமையை பார்க்கிறான், உன் உபத்திரவத்தை பார்க்கிறான், நீ ஒடுக்கப்பட்டதை பார்க்கிறான். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி. வியாதிகள் இப்போதே, வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் அழியட்டுமே. ஏடா ராமா சேலே ரேபா வியாதிகள் இப்போதே ரீமா மாமா லாக்கா மாமா தாரா இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஓடாரமா சேலே மாக்கரோ தனரே வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு. நுகம் முறிகிறது, நுகம் முறிகிறது. ஏராமாமா சேலமா கடரமா வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, உண்டு இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, 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 உண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு, உண்டு ஓ இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு. ஓரா லாமா மாகாராமா ஓரா மலரே சந்தனரே ரீமா மாகாரா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நீங்க ஓடி போவது போல ஓடி போவதில்லை, ஓடி போவது போல ஓடி போவதில்லை. கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அவர் ஏற்படுத்தின நிலையில இனி அலையாதபடிக்கு, இனி சிறுமைப்படாதபடிக்கு சேமா மிராத்தன் அலரே ரீமா மிராத்தன் அலரோ ஏகரோ ஹந்தரோ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya hallelujah 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 Jesus hallelujah. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணோக்கி பார்க்கிறவர், தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு போவார். நீங்க ஓடி போவது போல ஓடி போவதில்லை. நீங்க பயப்படல, நாளைக்கு நம்மளை பத்தி இவங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டு அப்படிலாம் சொல்ல வைக்க மாட்டா. அதான் ஓடி போக விடல. சில நிந்தை நடுவில் இன்னும் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ எங்கேயாவது போயிடலாம் நினைச்ச விடல. அவர் கர்த்தர் தான் அழைத்து கொண்டு போவா. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் பிறகே உன்னை காக்கிறவராயிருக்கிறார். ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர்
சொன்னதை செய்திடும் அப்பா அப்பா சத்தமாய் நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் 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 ஹல்லேலூயா நம்புவேன் நம்புவேன் அப்பா எங்களுக்காக பரிதவிக்கிறவரே, எங்களை கை தூக்கி எடுக்கிறவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உங்க தயவு பெரியது, நீர் நேசிக்கிறீர். நாங்கள் நுகத்துக்கு உட்பட்டிருப்பதை நீர் விரும்பவில்லை. எல்லா சீரியனுடைய எகிப்தியனுடைய நுகங்களை முறித்து கட்டுகளை உடைத்து எங்களுக்கென்று ஏற்படுத்தின நிலையில எங்களை அழைத்து கொண்டு போய் நிறுத்துவேன் என்று இந்த நாளில நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே இந்த வார்த்தை எனக்கென்றே கர்த்தர் பேசினார் என்று விசுவாசித்து இப்பொழுது உங்க சமூகத்தில் கண்ணீரோடு நிற்கிற, நம்பிக்கையோடு நிற்கிற, எதிர்பார்ப்போடு நிற்கிற ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீர் நீக்கி போட்டீர், நீக்கி போட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய துவக்கத்தை நீர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆட்கொள்ளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. அன்று இஸ்ரவேலருக்கு செய்ததை தாவீதுக்கு செய்வேன் என்று சொல்லி செய்தீர். அன்று இஸ்ரவேலருக்கு செய்தது தாவீதுக்கு செய்தது இன்னைக்கு நீங்க எங்களுக்கு இப்போதும் நான் உனக்கு என்று சொல்லி எங்களோடு இந்த நாளிலே பேசின உம்முடைய ஜீவனுள்ள நிறைவேற போகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் அது இறங்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.